வெல்கம் டு விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் ப்ரில்யூட். நாளைக்கு வந்துட்டு பிரம்மாண்டமான விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் நடக்க போகுது. நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட் ஸ்டார்ஸ் அவங்க வந்து அவார்ட்ஸ் வாங்க போகிறாங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப 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 ஆர்வமாக அதை எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். அவங்க நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பயங்கரமான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இங்கே பயங்கரமாக வந்து ரிஹர்சலாக போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்கலாம் பின்னாடி எப்படிலாம் ரிஹர்சல் பண்ணுறாங்கன்னு. எனக்கே ரொம்ப பாவமாக இருக்குங்க. நம்மளை மகிழ்ச்சி படுத்தும் அப்படின்றதுக்காக வந்து பயங்கரமாக ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட் சரவணன் மீனாட்சி இருக்காங்க. அவங்களோட நம்ம சாண்டி அவரும் இருக்காரு. வாங்க அவங்க கிட்ட போயிட்டு நம்ம அவங்களுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வாங்க அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ரெண்டு பேரும் வந்துட்டு அழகா நிறைய நாளுக்கு அப்புறம் நாங்கள் பார்க்குறோம். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுங்க. எப்படி பர்ஃபார்மன்ஸ்னா ஆக்சுவலாக நீங்கள் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப க்யூட்டான இருக்குது. ஆக்சுவலாக ரியல் கப்புள். அது எப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கோரியோவும் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கொரியோகிராஃபி பண்ணி, அதுவும் சாண்டி வந்து எங்கள் மீட்ரு என்னன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு. ரொம்ப எங்களை படுத்தாமல் கரெக்டான ஒரு சாங்கெல்லாம் சூஸ் பண்ணி அழகாக கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த சீரியலில் எங்களை பார்த்தவங்க எப்படி வந்து ஒரு ரொமான்டிக் கப்புள்ஸாக பார்த்தாங்க, ஒரு காமெடி கப்புள்ஸாக பார்த்தாங்களோ அது எல்லாத்தையுமே அந்த ஃப்ளேவரை வந்து இந்த சாங்கில் கேப்சர் பண்ணியிருக்காரு சாண்டி. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 கிலோ குறைஞ்சி ஆடிட்டு இருக்கிறோம். இப்போ மீனாட்சி சொல்லுவாங்க, ஏன்னா ஷீஸ் அ வெரி, நான் என்னோட நேரடி பார்வையில் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் கதைக்கு வேறு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அது நான் 1 இயர் அவங்களுக்கு டீச் பண்ணதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க நான் அவங்களே கேளுங்க. நான் கதைக்கு தெரியல, ஒரே ஒரு வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அந்த தேவதாஸ் சாங்கில், அவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப வருஷம் முன்னாடி அது. ட்ரெயின்டு கிளாசிக்கல் டான்ஸர் தான், ஆனால் ரொம்ப வருஷம் கேப் இருக்குது. அதுக்கப்புறம் சரி நானும் கன்ஃபியூஸாக இருந்தேன், ஆட முடியுமா. சரி சாண்டி சார் வந்து ரொம்ப அதுக்கேற்ற மாதிரி தான், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அண்ணன் வந்திருக்காங்க, அண்ணனோட ஆசீர்வாதத்தில் ஆரம்பிக்கலாம். அண்ணன் தமிழ் வந்திருக்கு. அப்படி பார்த்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு. என்னன்னா எனக்கு இதில் ஒரு நல்ல சந்தோஷம்னா, இப்படி ஒரு வில்லன் கிடையாது. அதில் இந்த ரியல் லைஃப்பில் இப்படி ஒரு வில்லனே கிடையாது. எல்லாமே 3மே லேடிஸு. என்ன சொன்னாலும் அவங்களுக்கு வேறு பாதி புரியறதே கிடையாது. அதனால் ரொம்ப அது வந்து இந்த சீரியல் பண்ணதுக்கப்புறம் ரியல் லைஃப் வந்து அப்படியே உல்ட்டா. டஃப்பான மாமியார் கிடையாது, ஒரு மாமனார் டஃப்பான மாமனார் கிடையாது, இப்படி ஒரு வில்லன் கிடையாது. ஆனால் அதெல்லாம் வேணுங்க, பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க 2 பேரும். நீங்கள் ஏதாவது டான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா? டான்ஸுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது எனக்கு டான்ஸுக்கு வெகு தூரம். சும்மா வேடிக்கை பார்க்கலான்னு வந்துருக்கேன். ஸ்டண்ட் ஃபைட்டு, அடிதடி, இங்கே யாருன்னா போட்டு சட்டையை கிழிக்கிறது, உருட்டுறது, மிரட்டுறதுன்னா ஃபஸ்ட்டு இவர் தான் அவார்டு கொடுக்கலாம். அதுக்குன்னு தனியாக ஒரு அவார்டே கொடுக்கலாம் ஸ்டாலினுக்கு. கிடைக்கும். போன அவார்டு ஃபங்க்ஷனில் பெஸ்ட்டு ஹீரோயின் வந்து அவார்டு வாங்கினாங்க. இந்த அவார்டு ஃபங்க்ஷனில் வந்து பெஸ்ட்டு டான்ஸில் அவார்டு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக ஸ்டாலின் சொல்கிற மாதிரியே கொடுத்துருங்க.